தேங்க்யூ பிரபுஜி. இன்னைக்கு டிரான்ஸ்லேஷன் யாராவது வாசிக்கிறீங்களா? வாசிக்கட்டுமா மாதாஜி? வாசிக்கிறேன் மாதாஜி. ஓ கிருஷ்ணா, என் இதயம் என்னும் சிறையிலேயே நீ எப்பொழுதும் தங்கியிரு. என் பக்தி என்னும் வலுவான கயிறால் கட்டப்பட்டவனாக அங்கிருந்து அசையாமல் இரு. ஓ என் அனைத்தையும் திருடிய திருடனே, நூற்றுக்கணக்கான பிரளயங்கள் கடந்தாலும் கூட உன்னை என் இதயத்திலிருந்து ஒருபோதும் விடுவிக்க மாட்டேன். ஹரே கிருஷ்ணா. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ இதுதான் நம்ம அஷ்டகத்தோட கடைசி ஸ்டான்ஸா. சோ இங்க காராகிரகேனா ஜெயில, நம்ம இத போன இதுல பார்த்த மாதிரி. சோ அதுல வச சதா, அதாவது அதுல நீ எப்பவுமே இருக்கணும். அந்த காராகிரகே, என்னோட மனசு இன்னும் அந்த பிரிசன்ல, அந்த ஜெயில நீ எப்பவுமே இருக்கணும். மத் பக்தி பாஷா, என்னோட பக்தியோட அந்த கயிறுனால திருட பந்தனா, நல்லா ஸ்ட்ராங்கா உன்னை நான் கட்டி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் துவாம் கிருஷ்ண ஹே, அதாவது ஓ கிருஷ்ணா, பிரளய கோட்டி, அதாவது பிரளயங்கள் கோட்டி முடிஞ்சாலும் சர்வசிய சௌரா, எல்லாத்தையும் நீ திருடினவனே, ஹிருதயா நகி மோட்சயாமி, என்னோட ஹிருதயத்துல இருந்து உன்னை மோட்சம், அதாவது உன்னை விடுவிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வில்வமங்கல தாக்கூர் பாடுறாரு. சோ நம்ம ரிப்பீட் பண்ணலாம். இந்த லாஸ்ட் ஸ்லோகா நம்ம பாட்டு பாடுற மாதிரி டியூன்ல இருக்காது. ஸோ அதை நம்ம ஒரு ஸ்லோகாவோட ஒரு டியூன்ல மாதிரி நம்ம ட்ரை பண்றோம். ரிப்பீட் பண்ணலாம். காராகிரஹே வச சதா, காராகிரஹே வச சதா, ஹிருதயே மதியே, ஹிருதயே மதியே, மத்பக்தி பாஷா, மத்பக்தி பாஷா, திருட பந்தன நிஷ்சல சன், திருட பந்தன நிஷ்சல சன், त्वां कृष्ण हे, त्वां कृष्ण हे, त्वां कृष्ण हे, त्वां कृष्ण हे, प्रलय कोटि शतान्तरेऽपि, प्रलय कोटि शतान्तरेऽपि, सर्वस्व चौरा, सर्वस्व चौरा, हृदयान्न हि मोचयामि, हृदयान्न हि मोचयामि, काराग्रहे वस सदा हृदये मदीये, मद्भक्ति पाशा दृढ़ बंधन निश्चल सन्, त्वां कृष्ण हे प्रलय कोटि शतान्तरेऽपि, सर्वस्व चौरा हृदयान्न हि मोचयामि, हरे बोल. हरे कृष्णा.
சரஸ்வதி மாதாஜி ட்ரை பண்றீங்களா? மாதாஜி ஹரே சதாம் ஹிருதயே மதியே மதபக்தி பாஷா திருடபந்தன விசேஷயாசன் நவாம் கிருஷ்ணகே பிரபல கோடி சதாந்தரேவி சர்வஸ்ய சௌரஸ்யானி. ஹரே ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ நம்மளுக்கு இன்னைக்கு இதோட இந்த அஷ்டகம் முடிஞ்சுது. நம்ம நாளையில இருந்து நம்ம இந்த அஷ்டகத்தை வந்துட்டு நம்மளுக்கு காலையில ஃபுல் கீர்த்தனா வந்துட்டு நம்ம பாட ட்ரை பண்ணலாம். ஹரி போல். ஸோ நம்ம இன்னைக்கு வந்துட்டு பகவத்கீதா ஸ்லோகத்துக்கு போகலாம். ஸ்லோகத்திலையும் இன்னைக்கு வந்த 5வது சாப்டரோட கடைசி ஸ்லோகாவை பார்க்க போறோம். இது ஒரு இம்பார்ட்டன்டான மனப்பாட ஸ்லோகாவும் கூட. ஹரி ஓம் தத்சத். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே போல். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸ்லோகா தெரியுதா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சரி ஹரே சரி. கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ சாந்தா மாதாஜி அண்ட் மல்லீஸ்வரி மாதாஜி நம்ம ரிப்பீட் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பண்ணலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பதம் 29. भोक्तारां यज्ञ तपसां भोक्तारां यज्ञ तपसां सर्वलोक महेश्वरं सर्वलोक महेश्वरं सुहृदं सर्वभूतानां सुहृदं सर्वभूतानां ज्ञात्वा मां शान्तिमृच्छति ज्ञात्वा मां शान्तिमृच्छति भोक्तारां यज्ञ तपसां सर्वलोक महेश्वरं सुहृदं सर्वभूतानां ज्ञात्वा मां शान्तिमृच्छति हरि बोल. पद्मा मणिकंडन माताजी வாசிக்கிறீங்களா? பத்மா மணிகண்டன் மாதாஜி. ஓகே. வெற்றி செல்வி மாதாஜி வாசிக்கிறீங்களா? வாசிக்கிற மாதாஜி. பதம் 29. போக்தாரம் ஞஞதபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுக்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்திம் ருச்சதி. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க் யூ மாதாஜி. கிருஷ்ணா குருஜி, தண்டவத் பிரணாம் குருஜி. கீழே பாரு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. மங்களாசாசனம் யார் பண்ணுங்க? யாராவது ஒருத்தர் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா தண்டவத் பிரணாம். கேட்டுக்கிறேன் மாதாஜி. நான் காதால கேட்டுக்கிறேன் மாதாஜி. ஓகே மாதாஜி. மங்களாசாசனம் பண்ணுவா பிரபு? பண்ணதரு. ஓகே. ஓம் அஜ்ஞானதிமிராन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः. विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्ति
स्वामिन्निति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यादेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे Hare Krishna. Thank you very much. हरे कृष्ण ஹரி போல். ஸோ இன்னைக்கு பகவத்கீதா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 கேள்வி. யார் வேணுமாலும் ஆன்சர் பண்ணலாம். வீடியோ ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் கேட்பேன். வீடியோ ஆன் பண்ணவங்களுக்கு மட்டும் இந்த கேள்வி. ஓகே. சந்திரசேகர் பிரபு, ஹரகிருஷ்ணா, உங்களை ரொம்ப மிஸ் பண்ண பிரபு. 2 நாளுக்கு முன்னாடி கிளாஸ் எடுக்கும்போது உங்களை மிஸ் பண்ணேன். நீங்கள் ஏதோ பிஸியாக இருந்தீங்க அன்னைக்கு. நல்லா இருக்கீங்களா? சரி, நீங்களே ஹரி ஹரி நீங்களே இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கும்போது நீங்க என்ன கேட்டிருப்பீங்க? பாட்டு கேட்பீங்களா, இல்ல யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட பேசிட்டு இருப்பீங்களா, இல்ல படுத்து தூங்கிடுவீங்களா, இல்ல ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு இருப்பீங்களா, இல்லைன்னா ஏதாவது செஞ்சு இல்லைன்னா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்களா? நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? அது ஃபார்ச்சுனேட்லி நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற டைம் ரொம்ப கம்மி. ஓகே. ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற டைம்ல ஐ டாக் டு கிருஷ்ணா ஃப்ரம் த யங் ஏஜ். has brought up by my mother. Like we are talking, she has advised me. அவங்க நிறைய ஸ்லோகம்லாம் சொல்லுவாங்க. எனக்கு தெரியலையே சொன்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீ என்கிட்ட எப்படி பேசுற அந்த மாதிரி கிருஷ்ணன்ட்ட பேசி கிருஷ்ணா இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். சூப்பர், எக்ஸலென்ட். That will be taken care of. Plus I listen to a lot of music. பாட்டு நிறைய கேட்பேன். பாட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாட்டு. ஓகே, தேங்க்யூ பிரபுஜி, தேங்க்யூ. எஸ், வரதராஜன் பிரபு நீங்க சொல்லுங்க, இல்லைன்னா வரதராஜன் பிரபு எஸ் நீங்க சொல்லலாம் இதுக்கு. ஓகே, நீங்க ரொம்ப பொசசிவா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னது? உங்க போனா, உங்க ரூமா, உங்க புக்ஸா, உங்க துணிமணியா, உங்க நேரமா, இல்லைன்னா உங்க ஒப்பீனியனா? இதுல எதை வந்து நீங்க ரொம்ப பொசசிவா இது பண்ணிப்பீங்க, லைக் என்னது அப்படின்னு நினைப்பீங்க? அப்புறம் மாதாஜிஸ் கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. வரதராஜன் பிரபு தவிர மிச்சவங்க. தேங்க்யூ. யா சொல்லுங்க வரதராஜன். குளிக்க உடனே எனக்கு ரூமை விருத்தி பண்ண முடியும். பக்தி ரூம் சரியா, பாகரூம் சரியா, பாகரூமை நானே தான் அந்த பாதம் எல்லாம் அழிஞ்சு விட்டு, அந்த பீடம் எல்லாம் தொடச்சு, நம்ம சந்தியாவனம் பண்றதுக்கு வேண்டிய இடத்த தொடச்சு, அதுக்கப்புறம் தான் ஆரம்பிப்பேன், மூடியே ஆரம்பிப்பேன். என்னுடைய நானே தான் பண்ணணும்னு எனக்கு ஒரு சின்னதுல இருந்து அப்படியே தான் பண்ணிட்டேன். சோ உங்க டைம், உங்க சர்வீஸ். ஓகே. இல்ல பட் கேள்வி வந்து இப்ப என்னன்னா, எதை நீங்க வந்து ரொம்ப பொசசிவா இருப்பீங்க, அதாவது என்னது அப்படின்னு. இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா, இந்த வயசு பசங்களாம் பாத்தீங்கன்னா போனை யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, தொட விட மாட்டாங்க, கரெக்டா? ஒரு சிலர் பாத்தீங்கன்னா, என் ரூமை யாரையும் வர விடாத, நீ எதுக்கு என் ரூமை எல்லாருக்கும் திறந்து கொடுத்துட்டு இருக்க அப்படின்னாங்க. இப்போ என்னோட சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா புக்ஸு, அவளோட புக்ஸு, கதை புக்கு, அது இதுன்னு நிறைய வச்சுருக்கா, ஒரு 100 புக்கு வச்சுருக்கா. அதை யாரும் தொடக்கூடாது, கொடுக்கக்கூடாது நாங்கள் அந்த மாதிரி. ஒரு சிலருக்கு ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி. உங்களது என்னது வரதராஜன் பிரபு? முன்னாலதான் இருந்து இப்பெல்லாம் விட்டுட்டேன் சார். இப்பெல்லாம் விட்டாச்சு, என்ன வேணாலும் எடுத்துக்கலாம், நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன். என்னோடதுன்னு சொல்லி நிக்கிறது இல்லை, சண்டை போடுறது இல்லை. அவங்க வந்தா எதுனாலே எடுத்து என்னது இருந்தா எடுத்துப்பேன். வீடியோ ஆன் பண்ணிருக்கீங்க. சோ வர்ஷாக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். வர்ஷா, உன்னோட பாஸ், அதாவது உன்னோட லைஃப்ல யாரு ரொம்ப ஹரே கிருஷ்ணா பிரபு. சவுண்ட் கேட்கல பிரபு. பிரபு ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி ஹரே கிருஷ்ணா. சவுண்ட் இன்டர்நெட் இஷ்யூவா இருக்கும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, கால் பண்ணி கிருஷ்ணா. ஒரு 1 minute சரியாயிடும் மாதாஜி.
ஓகே. வர்ஷா சொல்லுமா, இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு கேள்வி சரியா கேட்கல, மறுபடியும் சொல்றீங்களா? உங்களோட மியூட் போட்டாங்கம்மா. மியூட்ல இருக்கு பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபு கேக்கல பிரபு, மியூட்ல இருக்கீங்க. ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க. வந்தா 2 வருது, 2 போகுது. அனுக்கல. சாரி, கிருஷ்ண கிருபா இல்ல போல் இருக்கு எனக்கு இன்னைக்கு. ஓகே. உன்னோட டைமை யாரு ஜாஸ்தி எடுத்துட்டு இருக்கா அப்படி இல்ல கண்ட்ரோல் பண்றான்னு நீ நினைக்கிற? உன்னோட பாஸ் மாதிரி, உன்னோட பேரண்ட்ஸா, உன்னோட டீச்சர்ஸா, ஃபோனா, ஃப்ரெண்ட்ஸா, இல்ல உன்னோட மைண்டு, இதுல எது உன்னோட டைமை ஜாஸ்தி இது பண்றாங்க? பிரபு எங்க அம்மா. உங்க பேரண்ட்ஸ். சரி சரி, ஓகே, குட். தேங்க்யூமா. தேங்க்யூ பிரபு. ஓகே ஃபைன். ரேவதி மாதாஜி, உங்களோட வெல்விஷரா, அதாவது நலன் விரும்பியா நீங்க யாரை பாக்குறீங்க? அது பேரண்ட்ஸா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், டீச்சரா இருக்கலாம், உங்களோட நெய்பர்ஸா இருக்கலாம். நீங்க யாரை நினைக்கிறீங்க? என்னோட சிஸ்டர் பிரபு. ஓ, சிஸ்டர் பேர் என்ன மாதாஜி? அனுராதா. அனுராதா மாதாஜி. வெரி குட், வெரி குட், சூப்பர், தேங்க்யூ வெரி மச். ஸோ இன்னையோட ஸ்லோகத்தை இல்லைன்னா இன்னும் ஒரு கேள்வி கேட்கறேன். யாராவது வீடியோ ஆன்ல இருக்கீங்களான்னு தெரியல. ஓகே, வெற்றி செல்வி மாதாஜி நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஒரு விஷயம் பிளான் பண்றீங்க, ரொம்ப பர்ஃபெக்டா பிளான் பண்ணிருக்கீங்க, ஆனா அது நம்ம நினைச்ச மாதிரி நடக்கல, ஏதோ ஒரு விஷயம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு கூட பாருங்களேன், எல்லாம் ரெடியா இருந்தாலும் இன்டர்நெட் நம்மளுக்கு கை கொடுக்க மாட்டேங்குது. ஸோ அப்போ வந்து நீங்க பேனிக் ஆகுறீங்களா? பேனிக்னா என்ன சொல்றது, பதட்டப்படுறீங்களா, கோபப்படுறீங்களா, இல்ல அட்ஜஸ்ட் பண்றீங்களா, இல்லைன்னா பிரார்த்தனை பண்றீங்களா? என்ன பண்ணுவீங்க? அது வந்து 2 பகுதியா பிரிச்சுக்கணும். முதல் வந்து பதட்டப்படுவோம் பிரபு. இப்ப வந்து கிருஷ்ணா வந்து நமக்கு இது கொடுக்கல இன்னைக்கு அப்படின்ற மைண்ட் இப்ப வந்திருக்கு பிரபு. சூப்பர், வெரி குட், தேங்க்யூ, தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ பிரபு. ஹரி கோல், ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னையோட ஸ்லோகத்துக்கு போகலாம். கிருஷ்ணர் இன்னைக்கு வந்து ஒரு புது விஷயத்தை இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து சொல்றாரு. இந்த ஸ்லோகத்தை வந்து என்ன சொல்லலாம்னா சாந்தி சூத்ரா அப்படின்னு சொல்றாங்க. சாந்தி சூத்ரா, அதாவது அமைதிக்கு உண்டான ஒரு ஃபார்முலா இல்லையா? இப்ப வருஷம்லாம் குடிப்பா, காம்ப்ளான் குடிப்பியா, அப்ப என்ன சொல்றாங்க, கம்ப்ளீட் பிளான்ட் ஃபுட் அப்படின்னுவாங்க இல்லையா? ஸோ அத மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா 23 நியூட்ரியன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு சாந்தி வேணும் அப்படின்னு சொன்னா அது வந்து இந்த ஸ்லோகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்கள் பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க. ஓகே, ஸோ பக்தாராம் யக்ன தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகுர்த்தம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்திம் ருச்சதி. டிரான்ஸ்லேஷன் யாராவது பாடுங்க. நான் படிக்கிறேன் பிரபு. யா. நானே எல்லா யாகங்களையும் தவங்களையும் இறுதியில் அனுபவிப்பவன் என்றும், எல்லா லோகங்களையும் தேவர்களையும் கட்டுப்படுத்துபவன் என்றும், எல்லா உயிர்வாழிகளின் உற்ற நண்பன் என்றும் அறிந்து என்னை பற்றிய முழு உணர்வில் இருப்பவன் ஜட துயரங்களிலிருந்து விடுபட்டு அமைதி அடைகிறான். தேங்க்யூ மாதாஜி. ஸோ ஃபர்ஸ்ட் லைனு பக்தாராம் யக்ன தபசாம். பக்தா அப்படின்னு சொன்னாவே என்ஜாயர், அனுபவிப்பாளர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாப்பிள்ளை இருக்காரு,
கல்யாணத்துக்கு வந்து கார் போகுது, ஏய் நான் தான் மாப்பிள்ள, என்னை உட்கார வைங்கடா, நான் ஃப்ரண்ட்ல உட்கார்றேன்டா அப்படின்னு. அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு, நான் தான் மாப்பிள்ள, நான் தான் இங்க எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு இல்லையா? இல்லைன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரன் இருக்கும்போது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கொஞ்சம் ஏத்தமா இருப்பாங்க இல்லையா? கேட்டா நாங்க மாப்பிள்ளை வீடு அப்படின்னு, நாங்கெல்லாம் முதல்ல சாப்பிடணும், முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சாப்பிடுவாங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க அப்புறம் போகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா? ஸோ பல இடத்துல நம்ம என்ன பண்றோம், நம்ம அனுபவிப்பாளராக இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு மனைவி வந்து ஏதாவது ஒரு இது செய்யும் போது ஹஸ்பண்டுக்கு வந்து வருத்தம் வரும், நீ இப்பதான் உனக்கு உட்காந்து பாத்திரம்லாம் தேய்க்கணுமா இல்லையா, கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து பேசு, ஏன் இவா வந்து என்னோட பொண்டாட்டி, அவ நான் எனக்கு இன்பத்தை கொடுக்கறதுக்காக இருக்கா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. குழந்தை நினைக்கிறது, அம்மா வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசும்போது குழந்தை அம்மா அம்மா அப்படின்ட்டு, ஏன் இந்த அம்மா என்னது எனக்கு சேவை பண்றதுக்கு தான் இருக்கா அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் பகவான் என்ன சொல்றாரு, நான் தான் அனுபவிப்பாளர் அப்படின்னு சொல்றாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் நான் தான் அனுபவிப்பாளர். அது யக்னையா இருக்கட்டும், தபசா இருக்கட்டும், நீங்க யாருக்கு வேணாலும் யக்னம் பண்ணிக்கோங்க. கணபதி ஹோமம் பண்ணா கூட கடைசியில் அது கணபதி கிட்ட இருந்து கிருஷ்ணருக்கு தான் போய் சேரும். அதே மாதிரி என்ன யக்னம் என்ன தபசு எது பண்ணினாலும் அதோட அனுபவிப்பாளர் பகவான் தான். ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம தான் அனுபவிப்பாளர்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபுல்லாவே நம்மளோட வாழ்க்கையை நம்ம அப்படிதான் நடத்தின்னு இருக்கோம். கரெக்டா இல்லையா? நல்லா சம்பாதிக்கணும், நல்லா அனுபவிக்கணும், நல்லா படிச்சா தானே நல்லா சம்பாதிக்க முடியும், நல்லா சம்பாதிச்சா தானே நல்லா அனுபவிக்க முடியும். நம்ம பெரியவங்க எல்லாம் இப்படியே சொல்லி சொல்லி தான் நம்மளை வளர்த்துருக்காங்க. ஆனா பகவான் சொல்றாரு, நம்ம அனுபவிப்பாளரே கிடையாது. நம்ம வந்து பிரகிருதி, நம்ம புருஷா கிடையாது. நம்ம ஆம்பளை உடம்புல இருக்கலாம், பொம்பளை உடம்புல இருக்கலாம், பட் நம்ம எல்லாருமே வந்து பிரகிருதி. நம்ம எல்லாருமே பிரகிருதி. பிரகிருத்தினாவே பெண்பால். அண்ட் பகவான் வந்து யாரு, புருஷோத்தமன் இல்லையா? புருஷத்துல உத்தமன், இஸ் த டாப் மோஸ்ட் புருஷா. சோ புருஷா அவரு, நம்ம வந்து பிரகிருதி பெண்பால். அவரால நம்ம அனுபவிக்கப்பட வேண்டும். எப்படி ஒரு ஆண் ஒரு பெண்ணை அனுபவிக்கிறாங்களோ அத மாதிரி அந்த முழுமுதற் கடவுள் நம்மளை அனுபவிக்க வேண்டும். அதை அனுபவிக்கும் போது நிறைய பேருக்கு வருத்தம் வரும், என்ன அவர் தான் அனுபவிப்பான், எனக்கு எதுவும் சந்தோஷம் கிடையாதா? கண்டிப்பா உண்டு. அவரு நம்மளை அனுபவிச்சாவே நம்மளுக்கும் சந்தோஷம். எப்படி ஒரு ஆண் பெண்ணை அனுபவிக்கும் போது பெண்ணுக்கும் சந்தோஷம், ஆணுக்கும் அதே மாதிரி we will be happy. நம்ம அந்த முழுமுதற் கடவுளை நம்ம சேவை பண்ணும்போது தான் நம்மளுக்கு உண்மையான சந்தோஷம் கிடைக்கும். ஆனா நம்ம அவர் இல்லாமல் சந்தோஷத்தை தேடுறோம், அது கொஞ்ச நேரம் கிடைக்கிறது, அதுக்கப்புறம் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு புது ட்ரெஸ் வாங்குறோம், வருஷா வாங்குறா, வாங்கிட்டு 2 வாட்டி போடுறா, 3ஆவது வாட்டிக்கு அது பழைய ட்ரெஸ் ஆயிடுது, அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்காது. கரெக்டா இல்லையா? ஒரு கல்யாணம் பண்றாங்க, ஒரு 6 மாசம் ஒழுங்கா போகுது, அதுக்கப்புறம் அதுல ஒரு பெரிய ஒரு த்ரில்லாம் கிடையாது. நாங்க இங்க கத்தார் வரும்போது அப்படியே கார் அப்படியே 120 போச்சு, அப்படியே அந்த காரை இப்படி தொட்டு பார்த்தது என்ன, ஐயோ மனத்தி பார்த்தது என்ன அப்படின்னு இருந்தோம். இப்ப காருக்குள்ள ஏறினா 1 மணி நேரத்தி 150ல போனா கூட ஒன்றும் தோண மாட்டேங்குது இல்லையா? ஸோ நம்ம எல்லா சந்தோஷமும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வரும், சில குறிப்பிட்ட நேரத்துல போயிடும். இன்ஃபேக்ட் அந்த எல்லா சந்தோஷத்துக்கும் பின்னாடி ஒரு அளவுக்கு ஒரு துக்கமும் பின்னாடி இருந்துகிட்டே இருக்கு. பௌதிக உலகத்துல எதுவுமே நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது அல்ல. சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து பின்னாடியே ஒரு பில்லு கொடுக்கும் இல்லையா? ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க, பயங்கர சந்தோஷம், 1 மணி நேரமா உட்காந்து எல்லாம் சாப்பிட்டீங்க, பில்லு ஒரு 2500 ரூபாய் வருது. அப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த 2500 ரூபாய்க்கு நீங்க எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சிருக்கணும்? கரெக்டா இல்லையா? அதுக்கு ஒரு நாள் சம்பளம் போச்சு. அப்ப நீங்க ஒரு 8 மணி நேரம் உழைச்சத 1 மணி நேரம் ஹோட்டல்ல உட்காந்து தின்னு முடிச்சாச்சு. கரெக்டா? ஸோ இந்த பௌதிக உலகத்தில் சந்தோஷம்ன்றதே ஆக்சுவலி கிடையாது. தானிக்கு இது தெலுங்குல சொல்லுவாங்க, தானிக்கு தீனி சரி போயிருந்து அப்படின்வாங்க. இதுக்கு எல்லாம் சரியா போச்சு அப்படின்ட்டு. ஸோ நீ என்ன எடுக்கிறியோ, இவ்வளவு சந்தோஷத்தை இந்த உலகத்துல இருந்து நீ எடுத்தனா இவ்வளவு சந்தோஷத்தை நீ கொடுத்தாகணும். அதுதான் சொல்றேன். நிறைய பேர் வந்து நல்ல பொட்டேட்டோ நல்லா சாப்பிடுவாங்க, உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். நீ எவ்வளவு உருளைக்கிழங்குனாலும் சாப்பிட்டுக்கோ, பகவான் அதான் சொல்றாரு, நீ எவ்வளவு உருளைக்கிழங்குனாலும் சாப்பிட்டுக்கோ, ஆனால் நீ எவ்வளவு சந்தோஷத்தை அனுபவிச்சோ அதெல்லாம் திருப்பி நீ உருளைக்கிழங்கா பிறந்து அதை அவங்களுக்கு கொடு. அப்ப இதுல என்ன சந்தோஷம் இருக்கு நம்மளுக்கு? நான் 1000 பொட்டேட்டோ சாப்பிட்டேன், ஆனா 1000 ஜென்மம் பொட்டேட்டோவை நான் பிறந்து திருப்பி கொடுக்கணும்னா கடைசியில இது சந்தோஷமா? நான் காலையில உங்ககிட்ட ஒரு 100 ரூபாய் கொடுக்குறேன், வருஷா உனக்கு ஹாப்பி பர்த்டே இந்த கிஃப்ட் வாங்கிக்கோ 100 ரூபாய் கொடுக்குறேன், திருப்பி மத்தியானம் அந்த காலில் 100 ரூபாய் கொடுத்தால அது திருப்பி கொடுன்னு சொன்னா வருஷா கிட்ட என்ன மிஞ்சி இருக்கும்? இப்போ மொத்தத்துல சூன்யம் தான். அதே தான் இந்த உலகத்தில் நம்ம சந்தோஷத்தை எதிர்பார்க்கறது மொத்தத்துல சூன்யம் தான், 0. ஏன்னா அனுபவிப்பாளர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். அவருக்கு சேவை பண்ணி நம்ம அனுபவிச்சுக்கலாம்.
அது நித்தியமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. இதுதான் முதல் விஷயம். நம்ம அனுபவிப்பாளரே கிடையாது. நம்ம ஜென்ரலா என்ன நினைக்கிறோம், இது என் வீடு, இது என் பசங்க, இது என் சொத்து, இது எங்க அம்மா, இது என்னோட காரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்ப நினைக்கும் போது இப்போ உதாரணத்துக்கு கார் என்னது அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா காரு இந்த வாட்டி இங்க போகும்போது ஒரு கம்பி மேல ஏத்தி பஞ்சர் ஆயிடுச்சு. இப்ப 7000 ரூபாய் ஒரு டயர்ன்றாங்க. முடிஞ்சு போச்சா சந்தோஷம்? 7000 ரூபாய் ஒரு டயருக்கு. அடுத்தது அதுக்கு பெட்ரோல், ஒரு வாட்டி பெட்ரோல் பங்குக்கு போனோம்னா 6000 ரூபாய் பெட்ரோல். அப்போ இது என்னது, நான் தான் என்ஜாயர் அப்படின்னு நினைச்சா அதுக்கு நான் வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதோட விலைக்கு நான் ஏதோ ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். கரெக்டா இல்லைங்களா? ஸோ பகவான் தான் உண்மையான என்ஜாயர். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் முதல் விஷயம். ஓகே, அடுத்தது ரெண்டாவது விஷயம், மூணே விஷயம் தான் அதுல. சர்வலோகம் மகேஸ்வரம், எல்லாத்தோட உரிமையாளர் பகவான் தான். சர்வலோகம் மகேஸ்வரம், அதாவது நம்மளுக்கு இந்த வீடு தான் என்னதுன்னு நினைக்கிறோம். பட் பகவான் வந்து எத்தனை யூனிவர்சஸ் இருக்கு, எத்தனை பிரம்மாண்டங்கள் இருக்கு, எத்தனை பிரம்மாக்கள் இருக்காங்க, கோடானு கோடி பிரம்மாக்கள் இருக்காங்க. ஒரு பிரம்மாவும் ஒரு இடத்துல 14 லோகம், ஒரு இடத்துல 25 லோகம், ஒரு இடத்துல 100 லோகம்லாம் இருக்கு. இப்படி வகை வகையான பிரம்மாண்டங்கள் இருக்கு. நம்ம பிரம்மாக்கு வந்து 4 தலை, ஈவன் 100 தலை இருக்கக்கூடிய பிரம்மா கூட இருக்காங்க. 100 தலை இருக்கக்கூடிய பிரம்மாங்கள், அந்த பிரம்மாண்டம் ரொம்ப பெருசா இருக்கும். அது மாதிரி எல்லா பிரம்மாண்டத்துக்கும் உரிமையாளர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். சர்வலோக மகேஸ்வரம், ஐ எம் த சுப்ரீம் ப்ரொப்ரைட்டர் ஆஃப் எவ்ரிதிங். ஸோ அப்போ முதல் இதுல நான் என்ஜாயர், நான் அனுபவிப்பாளர்ன்ற உரிமையுணர்வை விட்டுறணும். ரெண்டாவது, நான் தான் இது என்னோடது, மம அப்படின்றது என்னோடது அப்படின்றத நம்ம விடணும், இந்த மென்டாலிட்டி. அப்போ இதுக்கு அர்த்தம் என்ன? அப்ப நாளைக்கு என் வீடு இருக்கு, அப்படியே இது என்னது இல்லை, இது கிருஷ்ணர் தான் திறந்து போட்டுட்டு போயிடணுமா? இது கார் இருக்கு, இது என்னது இல்லைன்ட்டு சாவி அதுலயே வச்சுட்டு போயிடலாமா? பேங்க்ல இப்போ 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, இதெல்லாம் என்னது இல்லை அப்படின்ட்டு தூக்கி வெளியில கொட்டிடலாமா? கிடையாது. நம்ம அதோட கேர்டேக்கர், நம்ம அதோட கேர்டேக்கர். கேர்டேக்கர்னா என்னன்னா, நம்ம அதை மெயின்டைன் பண்றவங்க இல்ல பாதுகாக்கிறவங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு வீட்டு வாடகை வீட்டுல இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்ப வாடகை வீட்டு யாருக்கோ சொந்தம். உதாரணத்துக்கு நான் வந்து வரதராஜன் பிரபு ஒரு அபார்ட்மெண்ட் வாடகை கொடுக்குறாரு, நான் அதுல தங்குறேன்னு வச்சுக்கலாம். அப்ப வரதராஜன் பிரபுவோட வீடு அவருக்கு தான் சொந்தம். அதுக்குன்னு இந்த வீடை நான் திறந்து போட்டுட்டா போவேன்? போக மாட்டேனே. ஏன்? அதுல வந்து நான் ஏதாவது பைப்பு கிப்பெல்லாம் உடைச்சு வைப்பேனா? உடைக்க மாட்டேனே. ஏன்னா வரதராஜன் பிரபு என்கிட்ட பொறுப்பா கொடுத்துருக்கிறாரு, அதை நான் பத்திரமா திருப்பி கொடுக்கணும். கரெக்டா? அந்த வீடை நான் பத்திரமா பார்த்துப்பேன், ஆனா என் வீடு அப்படின்னு நான் வச்சுக்க மாட்டேன். கரெக்டா? எப்பவுமே வரதராஜன் பிரபுவோட வீடு ஒழுங்கா வச்சுக்கோங்க, நீங்க பாட்டு கண்ட இடத்துல ஆணி அடிச்சுட்டு இருக்காதீங்க, பாரு அவன் செவுத்துல இருக்கிற வரதராஜன் பிரபு வந்தா நம்மளை சத்தம் போடுவாரு அப்படின்னு. ஏன்? அந்த வீட்டுல நான் தங்கி இருப்பேன், அந்த வீட்டுல தான் நான் இருந்து ஆபீஸுக்கு போறேன் வர்றேன் எல்லாமே பண்ணினாலும், ஆனா பேக்ல இந்த வீடு என்னது இல்ல, இது வரதராஜன் பிரபு வீடு, ஆனா நான் அதை பத்திரமா பாத்துக்கிறேன் இல்லையா? வரதராஜன் பிரபு எப்படி பார்த்து போறோம் அதே மாதிரி பாத்துக்கிறேன். ஆனா பின்னாடி இந்த வீடை கொஞ்ச நாளுக்கு 1 வருஷமோ 5 வருஷமோ லீஸுக்கு எனக்கு கொடுத்துருக்கிறார். அப்படி அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு எல்லாம் நம்ம உரிமையாளர் கிடையாது, நம்ம அதோட கேர்டேக்கர். கேர்டேக்கருக்கு தமிழ் வார்த்தை எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு பொறுப்பாளர், அவ்வளவுதான். பொறுப்பாளர், பொறுப்பாளர் இல்லைன்னா பாதுகாவலர். உதாரணத்துக்கு வர்ஷா இருக்கா, சின்ன பொண்ணாவா, அவ வந்து நான் வந்து அவங்க மாமா இல்ல தாத்தான்னு வச்சுக்கோங்க. அப்போ இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வீட்டுல ஏதோ ஒரு எமர்ஜென்சி, யாருக்கோ ஏதோ ஆயிடுத்து, அதுக்காக ஊருக்கு போறாங்க. இவளுக்கு வந்து போர்டு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு, அதனால இவளை கூட்டிட்டு போக முடியாது. அப்ப என்ன பண்றாங்க, வர்ஷாவை பிரபுஜி நீங்க வந்து பாத்துக்கோங்க, நீங்களும் உங்க மாதாஜியும் பாத்துக்கோங்க, அவளை நான் ஒரு 2 நாள்ல வந்துடுறேன். அப்ப நான் வர்ஷாவை எப்படி பாத்துக்கிறேன்? அவங்க அம்மா என்ன கொடுப்பாங்க, அவளை எப்போ எழுப்புவாங்க, அவளை எத்தனை வாட்டிக்கு ஒரு வாட்டி குளிப்பாட்டுவாங்க இல்லையா? எனக்கு தெரியாது டெய்லி குளிப்பாளான்ட்டு, சும்மா விளையாட்டு சொல்றேன் வர்ஷா. ஸோ அவங்க அம்மா சொல்லிட்டு போவாங்க, அவளுக்கு வந்து இந்த மருந்து கொடுக்கணுங்க, அவளுக்கு வந்து விட்டமின் டி கம்மியா இருக்கு, ஸோ அதனால டெய்லி இந்த மாத்திரை ஒரு வாட்டி கொடுக்கணும், இல்லைன்னா கால்சியம் கம்மியா இருக்கு, ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துட்டு போவா. அப்போ அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி நாங்கள் என்ன பண்ணுவோம், வர்ஷாவை அந்த 2 நாளுக்கோ 3 நாளுக்கோ 1 வாரத்துக்கோ நாங்கள் அவளை பத்திரமா பார்த்து ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்து அந்த வேலையை நாங்கள் பார்த்துப்போம் இல்லையா?
ஸோ அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற சொந்தங்கள், நம்மக்கிட்ட இருக்கிற வீடு வாசல் மனைவி மக்கள் எல்லாத்துக்கும் உரிமையாளர் பகவான் தான். அதை நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ அனுகூலம் என்கிட்ட இருக்கன்னா அவ என் பொண்டாட்டின்னு நான் டைரக்டா வைக்காம பகவான் எனக்காக கொடுத்துருக்கிறாரு அப்படின்ற அந்த சோச்சு தான் அந்த திங்கிங் தான் மாறணும். ஓகே, எல்லாமே சேம் தாங்க. அதே மாதிரி தான் பொண்டாட்டி நீங்க பாத்துக்க போறீங்க, அதே மாதிரி தான் வீடை அனுபவிக்க போறீங்க, எல்லாம் அதுதான். ஆனால் சின்ன ஒரு தாட்ல வந்து நம்ம கான்சியஸ்ல வந்து ஒரு சின்ன மாற்றம். இப்போ உதாரணத்துக்கு டைம் கூட அவரோட கண்ட்ரோல் தான். நான் ஏற்கனவே கேட்டேன், டைம்ல நம்ம ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிடும், ஏதாவது ஒன்று செய்ய முடியாம போயிடும் வைக்கலாம். இப்போ நான் தான் கண்ட்ரோலர் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம ரொம்ப அப்செட் ஆயிடுவோம். கரெக்டா? நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம செய்ய வேண்டியது செஞ்சோம், இருந்தாலும் பகவான் வந்து இப்படிதான் இது பண்ணியிருக்காரு. அப்ப அந்த கண்ட்ரோலர் பாவம், அந்த உரிமை உணர்வுல பாவம் எல்லாத்தையுமே விட்டுறணும். கடவுள் இவ்வளவுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு, அவ்வளவுதான். ஐயோ இவ்வளோ வருது, கடவுள் கொடுக்குறாரு, அவர் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவத்துல நம்ம இருக்கணும். அப்போ நம்மளுக்கு சாந்தி. ஃபர்ஸ்ட் என்னது, நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பாயிண்ட், என்ஜாயர் கிடையாது, அனுபவிப்பாளரே கிடையாது. பகவான் தான் அனுபவிப்பாளர். நம்ம அவர் அனுபவிச்சு மிச்சத்தை நம்ம அனுபவிச்சுக்கலாம் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வீட்டு வேலை அம்மா இருப்பாங்க, ஒரு அம்மா வீட்டுக்கு வேலைக்கு போறாங்க, இல்லை நான் தான் உங்க வீட்டுக்கு வந்து வேலை செய்யறேன்னு வச்சுக்கோங்க. சரஸ்வதி அம்மா வீட்டில் வந்து நான் வேலைக்கு போறேன். ஓகே, அப்போ அந்த வீட்டில் வந்து ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு. யாருக்காக ஓடுது? சரஸ்வதி அம்மாக்காக ஓடுது. ஆனால் சரஸ்வதி அம்மாக்கு நான் வேலை செய்யும் போது எனக்கும் அந்த ஏசி கிடைக்குதா? கிடைக்குது. அப்புறம் சரஸ்வதி அம்மா 3 காய் வச்சு சாப்பிட்றாங்க. உருளைக்கிழங்கு பொரியல், சேனை இது, வாழைக்காய் இது அப்படின்னு எல்லாம் வச்சு, சாம்பார் ரசம் எல்லாம் வச்சு சாப்பிட்றாங்க. நான் அந்த வீட்டில் வந்து போய் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இப்போ நான் என்ன சாப்பிடுவேன்? சரஸ்வதி அம்மா சாப்பிட்டு போக மிச்சம் வச்சிருக்கிற சாம்பார் சாதம், அதே சாம்பார் அதே ரசம் அதே கூட்டு பொரியல் எல்லாம் நானும் சாப்பிடுவேன். கரெக்டா? ஆனா என்ன, அவங்க அனுபவிச்சு நான் எடுத்துக்கிறேன். இப்ப நம்மளோட பொசிஷனும் நம்ம பகவானுக்குள்ள இருந்து எப்படி வெளியில வந்தோம், ஜீவாத்மா பகவானுக்குள்ள இருந்து பரமாத்மாக்குள்ள இருந்து எப்போ வந்தது, எதுக்காக வந்தது அப்படின்னா பகவானுக்கு சேவை செய்யறதுக்காக வந்தது. அப்ப நம்ம அந்த சேவையை செய்யும் போதுதான் உண்மையான சந்தோஷம் கிடைக்கும். அதே அனுபவம் பகவான் என்ன அனுபவம், இப்ப நான் வேலைக்காரனா சரஸ்வதி அம்மா கூட செய்யும் போது சரஸ்வதி அம்மா அனுபவிக்கிற எல்லா விஷயமும் நானும் அனுபவிக்கிறேன். அதே மாதிரி நம்ம பகவானுக்கு சேவை செய்யும் போது பகவான் என்ன அனுபவிச்சுட்டு இருக்காரு, வைகுண்டத்துல என்ன அதே அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கும், அதே சந்தோஷம் நம்மளுக்கும் கிடைக்கும். ஸோ உண்மையா சந்தோஷம் இருக்கணும்னா நம்ம அவருக்கு சேவை செஞ்சு நம்ம அந்த சந்தோஷத்தை அடையலாம். அதே மாதிரி எல்லாத்துக்குமே அவரு தான் ஓனர். நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஓனர், என் காரு என் பைக்கு என் வீடு, அந்த உரிமை உணர்வை விட்டுறணும். ஓகே, எப்பவுமே நம்ம வந்து வாடகையில் இருந்தா எப்படி இருப்போமோ அதே மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துக்கணும், சொந்த பந்தம் எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். இது 2வது. ஓகே, சுகிருத்தம் சர்வபூதானம். நம்மளுக்கு நிறைய வெல்விஷர் இருக்காங்க, ஆனா அந்த வெல்விஷருக்கு எல்லாருமே இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க சுயநலத்துல தான் இருப்பாங்க. ஆனா ஒரு சிலர் நலம் விரும்பியாவும் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஹரிசங்கர் பிரபுவோட நலம் விரும்பி சரஸ்வதி மாதாஜி, அவங்க அம்மா நல்லதாக தான் விரும்புவாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு லிமிட் இருக்கு, அவங்க எல்லாத்தையும் பண்ணிட முடியுமா? இப்போ ஒன்றும் இல்லை, வயிறு வலிக்குதுன்னு ஹரிசங்கர் பிரபு இருந்தா சரஸ்வதி அம்மாக்கு அங்க இருந்துட்டு என்ன பண்ண முடியும்? ஒரு கஷாயம் காய்ச்சி கொடுக்க முடியுமா? இல்லை ஏதாவது ஒரு மருந்து இது பண்ண முடியுமா? பண்ண முடியாத. இவர் அனுபவிக்கிறது இவர் தானே அனுபவிச்சாகணும். ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. இப்போ ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், 6 மணி 7 மணி வரைக்கும் நம்ம கூட இருந்து ஏதாவது ஒன்று பண்ணுவான். டே சரிடா இன்னும் கொஞ்சம் இருக்குடா, மாப்பிள்ள எங்கள் அப்பா திட்டுவார் நான் கிளம்புறேன், எங்கள் அப்பா 8 மணிக்கு மேலே வீட்டுக்கு வந்தாருன்னா உதைப்பாரு நான் போகிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ ஒரு சிலர் வந்து பண கஷ்டத்தில் இருப்போம், ஓரளவுக்கு பணத்தை ஹெல்ப் பண்ணாங்க. இதுக்கு மேலே ஐயோ இதுக்கு மேலே நம்மளால முடியாது. ஸோ எவ்ரி திங் பை மணி பை டைமு எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. ஆனால் பகவான் மட்டும்தான் அவர் வெல்விஷர். நம்ம எப்படி இருந்தாலும் அடுத்த ஜென்மத்தில் நம்ம மலத்துல புழுவா இருந்தா கூட பகவான் பரமாத்மாவா நம்ம கூட வருவார். ஐயா நீ என்ன புழுவா இருக்க, நான் வரமாட்டேன், நான் பெசநகர்ல யாராவது ஒரு இவங்க வீட்டில் மட்டும் நான் பரமாத்மா இருக்கேன்னு சொல்ல மாட்டார். நீங்க கூவாத்துல நம்ம புழுவா இருந்தா கூட அந்த புழுக்குள்ள பரமாத்மா இருக்கா இல்லையா?
அவர் பெசன் நகர்ல இருக்கிற இல்லைன்னா நம்ம தளபதி விஜய் சார் வீட்டுல பரமாத்மாவா இருந்தாலும் இந்த கூவத்துல இருக்கிற புழுக்குள்ளேயும் ரெண்டுத்துலயுமே பகவான் ஈக்குவலா இருப்பாரு, பரமாத்மாவா. அப்ப இதோட ஒரு ஃப்ரெண்ட் எப்படி இருப்பான் இல்லையா, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. இப்ப நம்ம ஃப்ரெண்டே எடுத்துக்கோங்களேன், நம்ம கூட இருக்கா, டக்குன்னு இப்ப தளபதி சார் வராரு அவங்க தெருவுக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்மளை விட்டு போடணும் மாட்டானா. ஆனா பரமாத்மா அப்படி கிடையாது. நம்ம எந்த ஜென்மத்துல எவ்வளவு கேவலமா எங்க பாதாள லோகத்துல இருந்தா கூட நம்ம கூடவே வந்துட்டு இருக்காரு பரமாத்மா. அப்ப இதோட ஒரு சுகுர்த்து யார் இருக்க முடியும்? ஒன்லி திங், அவர் பேச்ச நம்ம கேட்கறது இல்ல, ஆனா அவர் எல்லா விஷயத்திலையும் சொல்லிண்டே இருக்காரு. எல்லா விஷயத்திலையும் எது நம்மளுக்கு நல்லதுன்னு சொல்றாரு. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா, நம்ம சொல்றது கேட்க மாட்டேங்குது. காரணம் என்னன்னா, நம்ம ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அழுக்குகள். நம்ம ஹிருதயத்துல நிறைய ஆசைகள் இருக்கு. இந்த ஆசைகள் வந்து ஓன்னு கத்துது. இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு நம்ம வந்து எத்தனை பேர் இருக்கோம், 68 பேர் இருக்கோம். இப்போ 68 பேரும் மைக்க வச்சுக்கிட்டு சுகுர்த்தம் சர்வபூதானம் சொல்லுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க, முதல் சொன்ன 2 பாயிண்ட சொல்லுங்கன்னு சொன்னா, இப்ப 68 பேரும் பேச ஆரம்பிச்சோன்னா யாருக்காவது ஏதாவது கேட்குமா, யாருக்காவது ஏதாவது புரியுமா? புரியாது. அதே மாதிரி நம்ம ஹிருதயத்துல ஏகப்பட்ட காம குரோத லோப மோக மத மாத்சரிய ஆசை வெறுப்பு இதெல்லாம் இருக்குது நம்மளுக்கு. இது எல்லாம் என்ன பண்ணுது, மைக் ஆன் பண்ணிட்டு ஓ ஓ ஓன்னு கத்துதுங்க. அப்ப அந்த கத்தும் போது பரமாத்மாவோட குரல் நம்மளுக்கு கேட்காது. அப்ப இந்த ஹிருதயத்தை இந்த கெட்ட பசங்களை எல்லாம் தள்ளணும். இதெல்லாம் தள்ள 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 எவ்வளவுக்கு எவ்வளவு தள்ளுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பரமாத்மாவோட குரல் கேட்கும். இப்போ உதாரணத்துக்கு காஞ்சி பெரியவர் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நம்ம குருமராஜ் எடுத்துக்கோங்க, பிரபுபாதர் எடுத்துக்கோங்க, ஆழ்வார்கள் எடுத்துக்கோங்க. இவங்க எல்லாருக்குமே ஹிருதயத்துல பகவானை தவிர வேற எதுவுமே இல்லை. அதனால அவங்க ஏதாவது ஒண்ணு சொன்னா அப்படியே நடக்கும், அப்படியே இருக்கும். ஒரு கதை சொல்லட்டுமா? அருமையான ஒரு கதை, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்க வந்து டெய்லர் உத்தியோகம் பார்த்துட்டு இருக்காங்க, துணி டெய்லிங் அதை மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஒரு டியூட்டி, வாரி அப்படின்ற ஒரு டியூட்டி. வாரி டியூட்டி என்னன்னா, வருஷத்துல 2 ஏகாதசி வரும். கார்த்திகை மாசத்துல ஒரு ஏகாதசி, இந்த ஜூன் ஜூலைல அஷ்டத ஏகாதசி, அஷட மாசத்துல ஏகாதசி, சமஸ்கிருதத்திலயோ இல்லை ஹிந்திலயோ. அந்த 2 ஏகாதசிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா ஊர்ல இருந்தும் அப்படியே நடந்தே பண்டரிப்பூருக்கு வருவாங்க. அந்த ஏகாதசிக்கு எவ்வளோல வருவாங்கன்னா, கிட்டத்தட்ட லேக்ஸ் அண்ட் லேக்ஸ்ல வருவாங்க, கோடி மக்கள் அந்த மாதிரி அவ்வளோ பேர் வருவாங்க. நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஏகாதசிக்கு பண்டரிப்பூர்ல. அந்த மாதிரி இவர் வந்து அந்த ஊர்ல இருக்கிறவங்களெல்லாம் கூட்டிட்டு போற மாதிரி ஒரு தலைவர் மாதிரி. ஸோ இப்படி அடிக்கடி பண்டரிப்பூர் வந்து அப்புறம் ஒரு டிசிஷன் எடுக்கிறார், நம்ம பண்டரிப்பூர்லேயே போய் தங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கோயிலே இருக்கலாம். நிறைய பேருக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்கணும், திருப்பதியில் இருக்கணும்லாம் ஆசை. அதே மாதிரி பண்டரிப்பூர்லேயே இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இங்க வந்து ஒரு 2 வருஷத்துல அவங்களுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். பையன் வளர்ந்து முதல் வார்த்தை பேசுறதே பாண்டுரங்கன்னு தான் பேசுறான். அப்பா சொல்லல, அம்மா சொல்லல, அவன் பெருமாளோட பேரை தான் முதலவே சொல்றான். அப்படி சொல்லி வளர்றான். அப்பா அம்மாவுக்கு பரம சந்தோஷம். 7 வயசுல கரத்தால் பண்ணி கையில எடுத்தானா கீர்த்தனம், அப்படி ஒரு கீர்த்தனம். அப்பா அம்மாவுக்கு புலங்காகிதம். ஆனா 8 ஆச்சு, 9 ஆச்சு, 10 ஆச்சு, பையன் இதை தவிர வேற எதுவும் பண்ணல. இப்போ அப்பா அம்மாக்கெல்லாம் ஒரே வருத்தம். முதல்ல பையன் பயங்கர பக்தி, இப்போ ஓவர் ஆனது உடனே பயங்கர வருத்தம் ஆயிட்டாங்க. ஏன் பையன் இப்படி இருக்கான், ஒழுங்கா படிக்க மாட்டேன்றான், ஒழுங்கா நம்ம பிசினஸா பார்க்க மாட்டேன்றான், வைக்க மாட்டேன்றான்னு எல்லாம் ஒரே இது. அப்புறம் நினைச்சாங்க, வயசு ஆச்சு, இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணா பொறுப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வைக்கிறாங்க. இவன் கல்யாணத்தை பண்ணா கூட பெரிய அட்டாச்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லை, பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் பார்த்துக்கிறான் வைக்கிறான். ஆனாலும் பாண்டுரங்கன் தான் அவனுக்கு 24 மணி நேரமும். பெருசா இதெல்லாம் எதுவுமே பண்ணல. அப்பா என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு. கடைசியில அப்பா ஒரு நாள் இருந்துட்டு என்ன பண்ணாரு, டேய் உன்னை தொலைச்சே போடுவேன், நீ பாட்டு பொண்டாட்டி குழந்தைன்னு எல்லாம் ஆயாச்சு, இப்போவும் நான் தான் உட்காந்து சம்பாதிச்சு போட்டுட்டு இருக்கணுமா, மரியாதைக்கு இன்னைக்கு இந்த துணியெல்லாம் வித்து எடுத்துட்டு நீ வந்தா போதும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சத்தம் போட்டுறாரு. சரி, ஐயோ அப்பா சத்தம் போட்டாருன்னு சொல்லிட்டு அப்பா வந்து ஒரு பெரிய ஒரு பண்டில் நிறைய துணி கொடுக்குறாரு. இந்த துணியை எடுத்துட்டு போயிட்டு அன்னைக்கு வந்து மார்க்கெட் எந்த ஊருன்னு பார்ப்பாங்க. அந்த காலத்துலலாம் எப்படின்னா பர்மனெண்ட் கடைலாம் கிடையாது. திங்கக்கிழமை இங்கே மார்க்கெட்டு, செவ்வாய்க்கிழமை இன்னொரு ஊரில் மார்க்கெட். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க எல்லாம் அந்த ஊருக்கு போய் அன்னைக்கு விற்பாங்க. அப்புறம் அடுத்த நாள் இன்னொரு ஊரில் மார்க்கெட் இருக்கும், அப்புறம் அங்கே போய் எல்லாருமே விற்பாங்க. ஸோ ஓலை பின்றவன், பானை செய்கிறவன் எல்லாத்தையும் அந்த ஊருக்கு எடுத்துன்னு போயிடுவாங்க. அந்த ஊருக்காரங்களாம் அன்னைக்கு அவங்களுக்கு தெரியும், திங்கக்கிழமை தான் நம்ம ஊரில் சந்தை
மார்க்கெட்டு. இப்போ எங்க ஊர்லயே அத மாதிரி தான். வெள்ளி சந்தை இருக்கு, திங்கள் சந்தை இருக்கு. அப்ப வெள்ளி சந்தை பார்த்தோன்னா அங்க அந்த ஊருக்காரங்களாம் வெள்ளிக்கிழமை மட்டும் தான் பர்ச்சேஸ். எங்க ஊர்ல வந்து எல்லாம் திங்கக்கிழமை போய் பர்ச்சேஸ். இந்த மாதிரி ஒரு மைதானம் அந்த இடத்துல இருக்கும். அந்த மைதானத்துல எல்லாரும் அவங்கவுங்க பொருளை எடுத்துட்டு வந்து வச்சு வித்துட்டு போவாங்க. ஓகே. ஸோ இவன் பார்க்குறான், இன்னைக்கு எந்த ஊருன்னு பார்த்துட்டு அந்த ஊருக்கு போகிறான். அந்த ஊருக்கு போயிட்டு துணி மூட்டையை தூக்கிட்டு போயிட்டு அங்கே போய் துணியெல்லாம் வச்சுட்டு இடத்த பார்க்குறான். ஒரு நல்ல ஒரு பெரிய கல் சௌரியமாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அந்த கல் பக்கத்தில் போயிட்டு இவன் கடையை போடுறான். போட்டு நல்ல கல்லில் சாஞ்சுக்கிட்டு எடுத்துட்டு அப்படியே அவன் பாக்கெட்லேருந்து கரத்தால் எடுக்கிறான். எடுத்துட்டு பாண்டுரங்க விட்டல்லா ஹரி நாராயண, பாண்டுரங்க விட்டல்லா ஹரி நாராயண, ஹரிநாராயண பஜ நாராயண, ஹரிநாராயண பஜ நாராயண, விட்டல்லா ஹரி விட்டல்லா. அப்படி பாட்டு பாடிக்கிட்டே இருக்கான். விட்டல் 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 விட்டல்னு ஃப்ரண்ட்ல துணியை விரித்து வச்சிருக்கான். பாட்டு பாடிக்கிட்டே இருக்கான். பாட்டெல்லாம் முடிஞ்சு பார்த்தா சாயந்தரம் ஆயிடுத்து. கண்ணை திறந்து பார்க்கறான். இவனுக்கு அப்பதான் நினைப்பே வருது. முடிச்சு பார்த்தா எல்லாரும் கடையை மூடிட்டு போயிட்டாங்க. எல்லாம் அவங்கவுங்க கடை காய்கறி எடுத்துன்னு வந்தாங்க, காய்கறி எடுத்துன்னு போயிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்கவுங்க போயிட்டாங்க. இருட்டுற நேரம் ஆயிடுத்து. உடனே இவனுக்கு ஞாபகம் வருது, ஐயோ நம்ம ஆர்த்தி இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டோமே பாண்டரங்கனுக்குன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றது, அப்பா இன்னைக்கு ஒரு துணி கூட விற்கல. அவன் எல்லாரும் போயாச்சு ஊர் மக்கள்லாம். ஐயோ இப்ப துணியை விற்கலான்னா துணி எடுத்துட்டு போனா அப்பா நம்மள சத்தம் போடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பார்த்தான், யாருமே இல்லைங்க. இவன் சாஞ்சிட்டு இருந்த கல் மட்டும் தான் இருக்குது இருட்டுல. அவன் என்ன பண்ணா, அந்த துணி எடுத்து எங்க அப்பா விற்க சொன்னாரு, இந்தா நீ தான் எனக்கு வந்து இந்த துணியை வாங்கிக்கிற, இந்தா துணி பணம் கொடு அப்படின்னு கேட்பான் கல்லுக்கிட்ட. கல்லு பணம் கொடுக்குமா? கொடுக்காது. கரெக்டா? ஆனா வச்சுட்டு சரி உங்ககிட்ட இப்ப பணம் இல்லையா, சரி நீ அப்புறமா கொடு, ஆனா அது சாட்சி வேணுமே அப்படின்ட்டு என்ன பண்ணா, பக்கத்துல இவ்வளவு பெரிய கல் ஒன்று இருக்கும். ஓகே, ஒரு குட்டி கல் இருக்கும். அந்த குட்டி கல் எடுத்து அந்த பெரிய கல் பக்கத்துல வச்சு, இந்த பாரு நான் துணியெல்லாம் இவருக்கு கொடுத்துட்டேன், அவரு எனக்கு பணம் தரணும், அதுக்கு சாட்சி நீ தான், சரியா அப்படின்னு சொல்லிட்டு கட்ட 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 கட்டான்னு ஓடி போய் நேரா பாண்டரங்கன் கோயிலுக்கு ஓடுவான். ஓடி போய் நட சாத்துறதுக்கு முன்னாடி உள்ள போய் பாண்டரங்கனை சேவ் பண்ணிட்டு பாண்டரங்கனை பார்த்த சந்தோஷத்துல ஹாப்பியா வீட்டுக்கு வருவான். அப்பதான் அப்பா பாப்பாரு, டேய் என்னடா பயங்கரமா இருக்கு, ஆளைய காணல இன்னைக்கு, எங்கடா துணிமணிலாம் அப்படின்னா. அதெல்லாம் நீ விற்க கொடுத்தலப்பா, நான் எல்லாம் வித்துட்டேன் அப்படின்னா. எங்கடா அப்ப பணம் அப்படின்னா. அப்பா அது அவர்கிட்ட கொஞ்சம் பணம் தட்டுப்பாட்டா, நாளைக்கு தந்துருவாரு அப்படின்ட்டு. எதனா நம்பி கொடுத்த, யாருக்கிட்டா கொடுத்த, அதுக்கெல்லாம் நான் சாட்சி வச்சிருக்கப்பா, நீ கவலைப்படாத, அதெல்லாம் கரெக்டா கிடைச்சிடும் அப்படின்றோம். அன்னைக்கு நைட்டை தப்பிக்கணும், இல்லைன்னா நைட் அப்பா வீட்டுல படுக்க விட மாட்டாரு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடுவான். போயிட்டு அன்னைக்கு நல்லா தின்னுபிட்டு நல்லா படுத்து வச்சுட்டு திருப்பி அடுத்த நாள் பாண்டுறேன். அப்பா வெளியில போகும்போதே சொல்லாரு, டாய் நேத்திக்கே பணம் சொன்ன ஞாபகம் இருக்கு, போய் வாங்கிட்டு வந்துடு பணத்தை. சரிப்பா அப்படின்னும். உடனே காலையில இருந்துச்சு, ஐயோ நேத்தி பொழுத ஓட்டிட்டோம், இன்னைக்கு ஏதாவது பண்ணி அந்த துணியை வித்து பணத்தை எடுத்துடலாம் அப்படின்ட்டு நேரா அந்த இடத்துக்கு போய் பாப்பான். துணி இருக்காது. துணி இருக்குமா என்ன, நேத்திக்கு வச்ச துணி இன்னைக்கு காலையில வரைக்கும் இருக்குமானா, இல்ல, துணி காணோம். கல்லு மட்டும் 2 இருக்குது. ஐயோ இப்ப என்ன பண்ணுவாரு அப்படின்ட்டு இவன் அப்படியே பயந்துட்டே வருவான். திருப்பி பாண்டரங்கனை போய் கும்பிடுவான், வைப்பான், எல்லாம் மறந்து போயிட்டான். திருப்பி வீட்டுக்கு வருவான். அப்பா கேட்பாரு, எங்கடா பணம்? இல்லப்பா தருவாங்கன்னு. நான் உன்னை நம்ப மாட்டேன், நீ சாட்சி ஒரு ஆள் இருக்கான்னு சொன்னால அந்த சாட்சியால கூப்பிடு, எனக்கு தெரியணும் நீ யாருக்கு வித்தன்னு எனக்கு தெரியும், நீ சாட்சியால கூப்பிடணும். சரிப்பா நான் கூட்டிட்டு வரேன். திருப்பி போயிடுவான். போயிட்டு சாட்சியால குட்டிக்கல்லு நேரா போயிட்டு அந்த குட்டிக்கல்ல எடுத்துட்டு நேரா வருவான். அப்பா இல்லாத நேரமா பாப்பா, அப்பா அந்த பக்கம் புறவாசலுக்கு போயிருப்பாரு கணத்தாட்டம் கிடைக்கு. இவன் என்ன பண்ணுவான், நேரா அந்த குட்டிக்கல்ல போய் வீட்டுக்குள்ள வச்சுட்டு கடக்கடான்னு திருப்பி பாண்டரங்கன் கோயிலுக்கு போயிட்டு சாமிக்கெல்லாம் கும்பிட்டு எடுத்துட்டு சாமியெல்லாம் நட சாத்தினதுக்கு அப்புறம் திருப்பி மெதுவா வீட்டுக்கு வருவான். டேய் உங்ககிட்ட சொன்னா இல்லையா, நீ ஒண்ணு பணத்தை எடுத்துட்டு வா, இல்லைன்னா அந்த சாட்சிக்காரனை கூட்டிட்டு வா. நீ ஏன்டா இப்படி? அப்ப நான் சாட்சிக்காரனை அப்பவே கூட்டிட்டு வந்தா, நம்ம வீட்டுல தான்ப்பா நான் விட்டு போனேன், நீங்க இல்ல வீட்டுல, நான் விட்டுட்டு தான்ப்பா போனேன். எங்கடா விட்டு? அந்த ரூம்ல தான்ப்பா விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் இந்த பக்கம் எஸ்கேப் ஆயிடுவான். அப்பா இன்னும் மறக்கல போல இருக்கு அப்படின்ட்டு. அப்ப அவங்க அப்பா என்ன பண்ணாரு, இந்த பையன் சொன்னானேன்னு சொல்லிட்டு அந்த கதவை திறந்து பார்த்தா அந்த குட்டிக்கல் வந்து தங்கமா மாறி இருக்கும். இவரு பண்ணின பக்திக்கு, இவரு பகவானுக்கு சேவகனா இருக்கிறத பார்த்துட்டு இவரு நம்பிக்கையோட, பாண்டரங்கா எனக்கு தெரியாது, நீ மட்டும்தான் இருக்கிற, நீ இதை வாங்கிக்கோன்னு அந்த கல்லுகிட்ட கொடுக்குறாருல, பாண்டரங்கன் வாங்கிட்டாரு. வாங்கிட்டு பதிலுக்கு ஒரு கல்லு அவன் வச்சான் இல்லையா சாட்சியா, அந்த கல்லுக்கு வந்து தங்கத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. சோ பக்தி, he believes that Krishna is my proprietor. நான் வந்து ப்ரொப்ரைட்டர் கிடையாது, அவரு தான் ப்ரொப்ரைட்டர், அவரு தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு.
இவன் பிரச்சனையில வரும்போது யார்கிட்ட போனா பாண்டரகன் கிட்ட தான். பாண்டரகன் எனக்கு தெரியாது, நான் உன் பேரை சொல்லி தான் நான் எல்லாத்தையும் மறந்து போயிட்டேன், இப்போ சாமா வைக்கிறதுக்கு இந்தா புடி அப்படின்னு எல்லாத்தையும் பாண்டரங்கன் பேர்ல செய்யறதுனால பாண்டரங்கன் எப்படி வந்து அவனோட பிரச்சனைகள் எல்லாம் காப்பாத்தி அவனோட அமைதியா அவனை ஒரு சந்தோஷமா வச்சுட்டாருன்னு நம்ம பார்த்துக்கலாம் இதுல இருந்து. ஸோ த லார்ட் இஸ் த சுப்ரீம். ஆனா நம்ம இன்னைக்கு என்ன நினைச்சுக்கிறோம், யார் யாரையோ சுப்ரீம், இவங்க என்னைய பார்த்துப்பாங்க, எங்க அப்பா அம்மா என்னைய பார்த்துப்பாங்க, எங்க அண்ணன் என்னைய பார்த்துப்பாங்க, என் பணம் என்னைய பார்த்துக்கும், என்னோட சொந்தங்கள் என்னை பார்த்துக்கும், என் ஜாதி என்னை பார்த்துக்கும், என் கட்சி என்னைய பார்த்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யாருமே ஃபுல்லாவே பார்க்க முடியாது. இட் இஸ் த ஈவன் தேவர்கள் கூட சொல்றேன், அவங்க கூட கொடுப்பாங்க நம்மளுக்கு, முருகன் எல்லாருமே நம்மளுக்கு எல்லாமே கொடுப்பாங்க. பட்டு நித்தியமா எதுவுமே அவங்களால கொடுக்க முடியாது. ஸோ ஒரு 2-3 ஸ்லோகங்கள் நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு யமராஜ். ஏன்னா நம்ம யாரை பார்க்குறோமோ இல்லையோ நம்ம எல்லாருமே இவரை பார்த்துட்டு வந்திருக்கோம். ஒரு வாட்டி இல்லை, 2 வாட்டி இல்லை, கோடானு கோடி வாட்டி நம்ம வந்து மனுஷ ஜென்மம் எடுத்து நம்ம இறந்து போய் யமலோகம். ஏன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கோழி இறந்தா யமலோகம் போகாது, ஒரு ஆடு இறந்தா யமலோகம் போகாது. மனுஷன் இறந்தாதான் யமலோகம் போய் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து போட்டு கொடுத்துருவாரு, இனி அடுத்த 1,00,000 வருஷங்கள் நீ வந்து இத்தனை அரிசியா பிறக்கணும், இத்தனை கோதுமையா பிறக்கணும், இத்தனை ஆடா பிறக்கணும், இத்தனை இதா பிறக்கணும், கடைசியா மனுஷனா பிறக்கணும் அப்படின்னு ஒரு செட்டப் பண்ணி கொடுத்துருவாரு. திருப்பி யமலாக பார்த்துட்டு திருப்பி நம்ம பண்ண கர்ம விலைக்கு திருப்பி மொத்தமா ஒரு பேக்கேஜ் கொடுத்து முடிச்சிருவாரு. நம்ம அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா செடியில இருந்து ஆரம்பிச்சு புழு பூச்சி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டே இருக்கணும். அதனால நம்ம எல்லாருமே யமனை வந்து நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். அந்த யமன் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். கிருஷ்ணாய ந நாமாதி யச்சிரா ஏகதாபி தன் அனயத்வம் அசதோ கிருத விஷ்ணு கிருதயான். என்கிட்ட யாரை நீ கூட்டிட்டு வரணும்னா, யாரு விஷ்ணுக்கு சேவை பண்ணலையோ, யாரு விஷ்ணுக்கு சேவகனாக இல்லையோ, பிராக்கெட்ல which is the only duty of the human life. ஹியூமன் லைஃப்ல மனுஷ ஜென்மத்துல நம்மளுக்கு இருக்கக்கூடிய முதல் தலையாய கடமை இல்லையா. இன்னொரு இடத்துல சவை பும்ஷ பரோ தர்மோ யதோ பக்திர் அதோக்ஷஜே. அந்த அதோக்ஷனுக்கு சேவை பண்றதுதான் நம்மளோட தலையாய டியூட்டி. நம்மளுக்கு நிறைய டியூட்டி இருக்கு. ஹரிசங்கர் பிரபு பாத்தீங்கன்னா மகன் அப்படின்ற ஒரு டியூட்டி இருக்கு இல்லையா. ரேணுகா மாதாஜிக்கு பாத்தீங்கன்னா பாட்டி அப்படின்ற ஒரு டியூட்டி இருக்கு. சந்திரசேகர் பிரபுக்கு பார்த்தீங்கன்னா அண்ணன்ற டியூட்டி இருக்கலாம், தங்கச்சி இருக்கலாம், இல்லை தம்பி இருக்கலாம். இதை மாதிரி நம்மளுக்கு அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அப்பா, அம்மா, பாட்டி இப்படி நிறைய டியூட்டி இருக்கு. ஆனா எல்லா மனுஷனுக்கும் உள்ள தலையாய டியூட்டி, ஃபர்ஸ்ட் டியூட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருமாள். அனுகுலா எப்பவுமே சொல்லுவா, நீ இப்படியே ஊருன்னு சுத்திக்கிட்டே இரு, வீட்டை பார்த்துடாத அப்படின்வான். அதே மாதிரி நம்ம ஊரையும் பார்க்கணும், வீட்டையும் பார்க்கணுன்றதா அனுகுலோட எண்ணம். ஆனா நம்ம எல்லாருமே எதை பார்க்கணும், முதல்ல டாப்பா எதை வச்சுக்கணும்னா பெருமாளை வச்சுக்கணும். பெருமாளுக்கு சேவை. காலையில எந்திரிச்சோமா, அவருக்கு வந்து 4 நாமத்தை சொன்னோமா, அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணோமா, அவருக்கு துளசி ஆஃபர் பண்ணோமா, அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணோமா, அதுக்கப்புறம் நீ ஆரம்பிக்கும் ஸ்கூல் வேலையா, ஆபீஸ் வேலையா, வீட்டு வேலையெல்லாம். அந்த மாதிரி நம்மளோட பரோதர்மமா அவரை வச்சுக்கணும். அப்படி யாரு வச்சுட்டு இல்லையோ அவனை என்கிட்ட கொண்டாந்து ப்ளீஸ் பிரிங் மீ டு மீ அப்படின்றாரு யமதர்மராஜா. ஜிஹ்வானா பக்தி பகவத் குண நாமேத்யம். பகவானோட குணங்களை புகழாத வாய். நம்ம இப்ப வாய் எதெல்லாம் புகழுது? விஜய் சாரு, டோனி சாரு, மோடி சாரு, இவங்களெல்லாம் புகழுது. அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க, மேல் வீட்டுக்காரங்க, அவங்க இவங்கன்னு. ஆனா பெருமாளை புகழ்றதானா கிடையாது. அப்படி பகவானோட நாமத்தையும் பகவானோட குணங்களையும் சொல்லாத வாயே, சேத்தச ஸ்மரதி, பகவானை நினைக்காத மனம், பகவானுக்கு தலை வணங்காத தலை, பகவானுக்கு சேவை பண்ணாத இந்த ஜீவாத்மாவை மட்டும் என்கிட்ட கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு யமராஜ் வந்து சொல்றாரு. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, யமனோட பாஸ் கூட யாரு? ஏன்னா விஷ்ணுக்கு ஏதாவது பண்றான்னா அவனை கூட்டிட்டு வந்துடுறாரு. ஏன்னா அவன் பாஸுக்கு சேவை பண்றவன். கரெக்டா இல்லையா? இப்ப நம்ம கம்பெனிலே எடுத்துக்கோங்களேன், நம்ம கீழே ஒரு ஒரு நம்ம ஒரு பெரிய இன்ஜினியரோ மேனேஜரோ கூட இருக்கலாம். ஆனாலும் நம்ம கீழே இருக்கக்கூடிய நம்ம ரேங்க் படி கீழே, ஆனா அவன் வந்து டைரக்டா சேர்மேனுக்கு வந்து வேலை செய்யறான்னு வச்சுக்கோங்க. டிரைவரே கூட வச்சுக்கோங்களேன், அவன் ஒரு டிரைவர் தான், ஆனா சேர்மேனுக்கு டிரைவர். இப்போ உங்க மேனேஜர் வேலையை அவங்ககிட்ட காட்டுவீங்களா? அவன் அடுத்த செகண்ட் சேர்மன் சொல்லி நம்மளுக்கு ஒரு ஓலா வச்சிருவான். கரெக்டா இல்லைங்களா?
அதே மாதிரி யமராஜ் சொல்றாரு, இந்த விஷ்ணுக்கு சேவை பண்றவங்க, விஷ்ணு நாமத்தை சொல்லிட்டு இருக்கிறவன அவனெல்லாம் என்கிட்ட கூட்டிட்டு வந்துடாத, அதெல்லாம் என் பாஸோட சர்வெண்ட், அவனை என்கிட்ட கூட்டிட்டு வராத அப்படின்றாரு யமராஜ். பகவான் என்ன சொல்றாரு? அகம் சர்வஸ்ய பிரபோ மத்த சர்வம் பிரவர்த்ததே. எல்லா ஆன்மீக உலகம், வைகுண்டம், பௌதிக உலகங்கள் எல்லாமே என்கிட்ட இருந்து தான் வெளியில வருது. அப்ப அதுக்குள்ள இருக்கிறவன்லாம் யாருக்கிட்ட இருந்துறான்? அவங்களும் பகவான் கிட்ட இருந்து வராங்க. சூரியனோட கதையை பார்க்கலாம். யக்ஷுரேஷ சவித சகல கிரகானாம், சகல கிரகங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் ராஜா சமர்த்த சுரமூர்த்தி அசேஷ தேஜகா. இதுக்கெல்லாம் ராஜாவா, கிரகங்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கக்கூடிய சூரியன். எஸ் யக்ஞ பிரமதி சம்பிரத கால சக்கரம். இந்த கால சக்கரம் அவருக்கு வந்து எப்படின்னா, அவரோட ரதத்துக்கு வந்து ஒரு வீல் தான். ஓகே, ஒரு வீல்ல அந்த ஒரு வீல் வந்து காலச்சக்கரம், அது வந்து அப்படியே சுத்திக்கிட்டே இருக்குது. அதனாலதான் டைம் நம்மளுக்கு போயிட்டே இருக்குது, வருஷங்கள் போகுது, நாட்கள் போகிறது. இப்படி இந்த சூரியன் யாரோட ஆர்டரை வாங்கிக்கிட்டு இப்படி சுத்திக்கிட்டே இருக்கிறாரு? யாரு பேச்ச கேட்டுக்கிட்டு இப்படி சுத்திக்கிட்டே இருக்கிறாரு? என்னைக்காவது ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறேன், எனக்கு சண்டே பயனை விடுங்கன்ட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்களா? சண்டேக்கு பேரு ஞாயிறு, ஞாயிறுனாவே சூரியன் தான். ஆனா அவருக்கு லீவு கிடையாது, நம்மளுக்கு தான் சண்டே லீவு, ஞாயிற்றுக்கிழமை லீவு. ஆனா அவரை பேரை சொல்லி நம்ம லீவ் எடுத்துக்கிறோம், ஆனா அவருக்கு லீவ் கிடையாது. ஏன் இப்படி ஓயாம ஒருத்தர் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? அதுவும் இவ்வளோ பெரிய ராஜா, கிரகங்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கக்கூடிய சூரியன் லீவே இல்லாம சுத்திக்கிட்டே இருக்கான். ஏன்? கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. பிகாஸ் கோவிந்தன் அவருக்கு அந்த சேவையை கொடுத்துருக்கிறாரு. அதனால அதுக்கு பயந்து போய் அவர் பாட்டு சுத்திக்கிட்டே இருக்கிறார், லீவே எடுக்காம சுத்திட்டு இருக்கிறார். மெடிக்கல் லீவ் கிடையாது, சிக் லீவ் கிடையாது, ஏர்ன் லீவ் கிடையாது, கேஷுவல் லீவ் கிடையாது, சுத்திக்கிட்டே இருக்கிறாரு. சோ இதுல இருந்து என்ன தெரியுது? எல்லா கிரகங்களுக்கு, எல்லா தேவர்கள், பெரிய பெரிய தேவர்கள், பிரம்மா முதற்கொண்டு எல்லாத்துக்குமே அவங்களுக்கெல்லாம் தெரியுறது, நான் என்ஜாயர் கிடையாது, நான் ஓனர் கிடையாது, நான் கிரியேட்டர் கிடையாதுன்னு. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? நான் தான் என்ஜாயர் அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். கரெக்டா இல்லைங்களா? ஸோ இந்த பாவத்தை யார் விடுறாங்களோ, இந்த 3 விஷயங்களை யார் விடுறாங்களோ, நான் அனுபவிப்பாளர்ல, நான் வந்து உரிமையாளர்ல, நான் கண்ட்ரோலரும் கிடையாது, நான் யாரையும் கண்ட்ரோல் கிடையாது. நேரம்லாம் என் கணக்கில் இல்லை, நான் முயற்சி பண்ணோம், அதுக்கப்புறம் அவரு தான் ஃபுல் கண்ட்ரோலர். என்கிட்ட ஃபுல் கண்ட்ரோல்லாம் இல்லை, நான் நினச்ச மாதிரிலாம் நடக்காது. இதெல்லாம் யார் ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டானோ அவன் நிம்மதியா இருப்பான். ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா டென்ஷன் ஆக மாட்டான், பயப்பட மாட்டான், பேனிக் ஆக மாட்டான். ஏன்? கிருஷ்ணர் நான் செய்ய வேண்டியது செஞ்சாச்சு, இனி அவர் தான் சாங்ஷன் பண்ணல, அவரு நினைச்சா நடக்கும், வேண்டான்னு சொன்னா நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்பவுமே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பான் அப்படின்ட்டு பகவான் இங்க சொல்றாங்க. ஸோ இது எவ்வளோக்கெவ்வளோ கூடுறதோ, இது எவ்வளோக்கெவ்வளோ கூடுறதோ அவ்வளோக்கெவ்வளோ நிம்மதி இருக்காது. உதாரணத்துக்கு ஜெயலலிதா அம்மா எடுத்துக்கோங்க. அந்த அம்மா மேலே எனக்கு எந்த கோபமும் கிடையாது. ஓகே, அந்த அம்மா எடுத்துக்கோங்க, பயங்கரமா கண்ட்ரோல் பண்ண ஆசைப்பட்டாங்க. கரெக்டா? அந்த அம்மா ஒரு மேடையில உட்கார்ந்தா கூட வேற யாரும் உட்காரக்கூடாது. கரெக்டா இல்லைங்களா? சேர் கூட போட மாட்டாங்க. நிறைய ப்ரோக்ராம்ல அந்த மாதிரி பார்த்துருக்கேன், 1-2, எல்லா ப்ரோக்ராமும் தெரியல. ஆனா ஸோ அந்த மாதிரி பயங்கரமா கண்ட்ரோல். அதாவது அந்த அம்மா வந்து சாப்பர்ல வந்து இதுல இருந்து போனாங்கன்னா கீழே இருக்கிற மந்திரிகள் எல்லாம் இப்படி குனிஞ்சு நிக்கிறாங்க, அந்த சாப்பர் போற வரைக்கும். ஆமா, கீழே வந்து குழுவாங்க. ஸோ ஏன் அதெல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க? பிகாஸ் ஷீ ஃபீல் ஐ எம் த கண்ட்ரோலர், ஐ எம் த சுப்ரீம். அப்ப இது எவ்வளோக்கெவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கெவ்வளோ அவங்களுக்கு நிம்மதி கிடையாது. டூ யூ திங்க் ஜெயலலிதா அம்மா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களா? என்னைக்காவது நம்ம எல்லாம் வாய் விட்டு சிரிச்ச மாதிரி அந்த அம்மா சிரிச்சிருக்காங்களா? எப்பவுமே ஒரு ப்ரெஷர்ல, ஒரு டென்ஷன்ல, யாரு நம்ம பதவியை எடுத்துருவாங்க, யாரு அதிகமா வாயை திறக்கிறோம் வைக்கிறோம், நம்ம கண்ட்ரோலர் போய்விடுமோ, நம்ம ஆட்சி போயிடுமோ அப்படின்ற ஒரு டென்ஷன்ல தான் இருப்பாங்க. இப்போ என்ன, விஜய் சாரே எடுத்துக்கோங்களேன். நீங்க நினைக்கிறீங்க விஜய் சார் ஆக்சுவலி அவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருப்பாரு. சிஎம் ஆயிட்டு அவர் சந்தோஷம் குறையிறது. ஏன்னா நான் கண்ட்ரோலர், தமிழ்நாடுக்கு கண்ட்ரோலர் அப்படின்னு அவருக்கு பாவம் அவருக்குள்ள எவ்வளோக்கோல போகுதோ அவ்வளோக்கோல அவருக்கு நிம்மதி சாருக்கு போயிடும். ஸோ நம்ம கண்ட்ரோலர் கிடையாது. நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு நம்ம கிருஷ்ணன் கிடையாது. கிருஷ்ணன் நினைக்கிறது தான் நடக்கும். நம்ம மேக்சிமம் ஆசைப்படலாம், அவருக்கு இஷ்டம் இருந்தா கொடுப்பாரு, இல்லைன்னா கொடுக்க மாட்டாரு. அந்த பாவத்தை நம்ம எவ்வளோ வளர்த்துக்கிறோமோ, இது என்னது, இது என் பிள்ளை அப்படின்ற பாவத்தை விட்டுருங்க. இப்ப நிறைய வீட்டுல குடும்ப சண்டை வருது, மாமியார் மருமகள். ஏன் தெரியுமா?
அந்த அம்மா தன்னுடைய பையனை 25-28 வயசு வரைக்கும் வளர்த்து என் பிள்ளை எனக்கு மட்டுமே பிள்ளை அப்படின்னு வந்து, ஆனா பையனுக்கு கல்யாணம் அவங்க தான் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ அந்த பையனுக்கு 2 பேர் உரிமையாளர் ஆயிடுறாங்க. பொண்டாட்டியும் வந்துடுறா. அந்த உரிமை உணர்வு பறிக்கப்படுகிறது. அப்ப இத்தனை நாள் நான் கண்ட்ரோலர், நான் என்ஜாயர், இது என்னோடது அப்படின்னு அந்த பிள்ளை மேல பண்ணிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே என்ஜாயர், ப்ரொப்ரைட்டர், கண்ட்ரோலர். பையனை கண்ட்ரோல் பண்றாங்களா? டாய் போயிட்டு வாடா, டாய் போவாண்டா, அந்த அத்தை வீட்டுக்கு கொண்டு நீ போவாண்டா இரு. கண்ட்ரோல் பண்ணாங்களா? ப்ரொப்ரைட்டர், உரிமை உணர்வு, இந்த பிள்ளை என் பிள்ளை தான், உங்களுக்கெல்லாம் வேலை சொல்லில போங்கடா அப்படின்வாங்க. என்ஜாயர், எங்க கடைக்கு போனாலும் சினிமாவுக்கு போனாலும் பையன் கூட்டிட்டு போறான் வர்றான். இப்ப கல்யாணம் ஆயிட்டு என்ன ஆகுறது? சினிமா யாரை கூட்டிட்டு போவான்? பொண்டாட்டியை கூட்டிட்டு போவான். யார் என்ஜாய் பண்றா? பொண்டாட்டி கொஞ்சம் என்ஜாய் பண்றா. கண்ட்ரோல் யார் பண்றா? பொண்டாட்டியும் கண்ட்ரோல் பண்றா. என்னங்க நம்ம அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாமான்னு. இப்ப அம்மாவோட கண்ட்ரோலர் கொஞ்சம் குறையுது. அப்ப என்ன ஆயிடுறது? அப்ப அம்மாக்கு என்ஜாயர், ப்ரொப்ரைட்டர், கண்ட்ரோலர்லாம் கொஞ்சம் குறையும் போது கோபம் வருது, சண்டைகள் வருது, நிம்மதி போகிறது. அப்ப எந்த அம்மா இந்த 3 விஷயத்தையும் தன்னுடைய மகன் மேல வைக்காம இருக்காங்களோ அந்த வீட்டுல மருமகள் இல்ல, எத்தனை வந்தாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அவங்க மாமியார் மருமகளும் அமைதியா சந்தோஷமா இருப்பாங்க. ஓகே, இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன் நான். சரிங்களா? அந்த மகன் மேல நம்ம என்ஜாயர், ப்ரொப்ரைட்டர், கண்ட்ரோலர் 3 உறவும் வச்சிருக்கோம். ஆனா 3மே கிருஷ்ணர் தான். இந்த பையன் என் பையன் இல்ல, இந்த பையன் கிருஷ்ணர் எனக்கு கொடுத்த பையன். சின்ன மாற்றம் தான். இந்த பையன் இப்போ என் பையன் தான். ஆனா முன்னாடி என்ன சொன்னோம்? என் பையன். இப்போ நம்ம என்ன சொல்லணும்? கிருஷ்ணர் எனக்கு கொடுத்தது. அப்ப இது யாரோட பையன்? கிருஷ்ணரோட பையன். கிருஷ்ணன் எனக்காக கொஞ்ச நேரம் கொடுத்துருக்கான், அவ்வளவுதான். அப்ப இந்த உணர்வு இருக்கிறவங்களுக்கு மருமகள் வந்து அந்த பையனை அனுபவிக்கும் போது கோபம் வராது. சரிங்களா? சோ இது ஒரு எக்ஸாம்பிள். சோ நம்ம நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. இதை எவ்வளவுக்கு ஃபாலோ பண்றீங்களோ, எந்த லெவலுக்கு ஃபாலோ பண்றீங்களோ அந்த லெவலுக்கு நம்ம ஹாப்பியா, பெருமாள் எப்படி நித்தியமா பிரளயமே வந்தாலும் ஜாலியா அந்த அனந்தன் மேல படுத்துக்கிட்டு இருக்கிறாரு. கரெக்டா இல்லையா? இப்ப என்னைக்காவது நீங்க வந்து பாரத போர் நடக்கும்போது கிருஷ்ணனை டென்ஷன் ஆகி பார்க்க முடியுமா? கிடையாது. அவர் பாட்டு ஜாலியா இருக்கிறார்ல. அதே மாதிரி நம்ம கிருஷ்ணன் எப்படி இருக்கணும் அதே மாதிரி இருக்கலாம். ஆனா இந்த 3 விஷயத்தை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓம் தத் சத். பாதிகதா கிரந்தராஜ் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். இன்னைக்கு நெட் எல்லாம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சோ மன்னிச்சுக்கோங்க. ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா குருஜி. ஹரே கிருஷ்ணா. கிளாஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப நைஸா இருந்துச்சு. உங்கள்ட்ட வந்து விடை பெற்றுக்கிறேன். ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சுன்னு அப்படியே கிளம்புறேன். வெரி சாரி ஃபார் தட். போயிட்டு இல்ல சாரிலாம் சொல்லாதீங்க. கரெக்டா முடிஞ்சிருச்சு, நான் கரெக்டா கிளம்புறேன். போயிட்டு வரேன். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஓகே, யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? பிரபு, இந்த இப்ப ஃபுல் சாப்டர் முடிஞ்சிச்சுங்களா? 5வது அது தொகுத்து ஒரு கிளாஸ் எடுப்பீங்களா பிரபு? அனுகூல மாதாஜி நாளைக்கு எடுப்பாங்க. சரிங்க, தேங்க்யூ. அதுக்காக 3-4 நாளா அப்படியே பிரயத்தனத்துல இருக்காங்க, அந்த டென்ஷன்ல இருக்காங்க. நான் எங்க கூப்பிட்டாலும் ஐயோ எனக்கு பண்ணணும், நீ பாட்டு உனக்கு டியூட்டி, நீ விட்டுட்டு போயிடுவ, நான் தான் பண்ணணும் இரு அப்படின்ட்டு எங்கேயும் வரமாட்டேன்றா. சரி, ஓம் தத் சத். ஓகே, இன்னைக்கு யார் ரீகேப் பண்றாங்க? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. இன்னைக்கு சத்யராகவன் மாதாஜி நம்மளுக்காக ரீகேப் பண்றாங்க பிரபு. அமேசிங், குட். அவங்கள ஸ்பாட்லைட் பண்ணிடுங்க. ஐயா, உமா தான் பண்றாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் நாளைக்கு. அப்படியா? அச்சோ, சாரி மாதாஜி. இன்னைக்கு உமா மாதாஜி பண்றாங்க. ஹரே கிருஷ்ணா, வெல்கம் உமா. இன்னைக்கு மண்டே. ஹரே கிருஷ்ணா, சாரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. இன்னைக்கு ஸ்லோகம் வந்து சந்திரா சூத்ராங்கிறத சொல்லியிருந்தார் பிரபு. பிரகிருதி வந்து பெண்பால் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. பகவான் வந்து பௌதீக உலகில எல்லா சந்தோஷத்துக்கு பின்னும் துக்கமும் இருக்குங்கிறத சொல்றாரு. பகவான் வேலை நம்ம பக்தி பண்ணணும்னா சந்தோஷம் கிடைக்குங்கிறதையும் சொல்றாரு.
அனுபவிப்பாளர் என்ஜாயர் எல்லாம் பகவான் தாங்கிறாரு. அதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரு பெண் வீட்டாரை பத்தி ஒரு இது சொல்லியிருந்தாரு. புருஷன் பொண்டாட்டியை பத்தி ஒண்ணு சொல்லியிருந்தாரு பிரபு. அதான் இந்த பிள்ளையார் யாகம் யஜ்ஞம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதும் கூட அனுபவப்பவர் பகவான் தாங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. இந்த பௌதிக உலகத்துல நம்ம இருந்தோம்னா அதே பௌதீக உலகத்துல இருக்கிறத விட பகவானை நம்ம எப்பவும் பண்ணிட்டு இருந்தோம்னா வாழ்க்கை சூன்யமா இருக்காதுங்கிறதை சொன்னாரு. வீடு வாடகைக்கு இருக்கிறத பத்தி சொன்னாருங்க. நம்மளோடது நம்ம அப்படிங்கிறது இல்லாம எல்லாம் நமக்கு பகவான் கொடுத்தது அப்படிங்கிறத நினைச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் சொன்னாருங்க. எப்பவும் பகவானுக்காகவே நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணனாலுமே அது பகவானாலதான் நமக்கு வந்ததுங்கிறத சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா பகவான் வைகுண்டத்துல அனுபவிச்சது போல நமக்கும் அந்த மாதிரி ஒரு இது பகவானோட இதுல அனுகிரகம் இருக்குதுங்கிறதையும் சொல்லி இருந்தாரு. அந்த ஏசியோட உதாரணம் எல்லாம் நிறைய சொல்லி இருந்தாரு. சரஸ்வதி மாதாஜியோடது ஏசியில ஒருத்தருக்கு மட்டும் வராது எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. பிரபுபாதாவும் ஆழ்வார் மனசுலயும் பகவான் இருக்காருங்கிறதையும் சொல்லியிருந்தாரு பிரபு. இந்த யமராஜனுக்கு ஒருத்தர பிறவி எடுக்கிறது கோதுமை இந்த மாதிரி புழு பூச்சிங்கிறதெல்லாம் இருக்கு. இருந்தாலுமே அவருக்கு கிருஷ்ணரோட ஸ்லோகம் கூட சொல்லியிருந்தாரு. அவரு தான் எல்லாம் சொல்லிதான் இவரு எல்லாமே பண்ண முடியுங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க பிரபு. சூரிய ராஜாவை பத்தி சொல்லியிருந்தாருங்க. கோவிந்தனுக்கே சூரிய ராஜா சேவை செய்யணுங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. இப்ப கார்த்திகை இந்த ஏகாதேசி மாசத்துல 2 வரதையும் சொல்லியிருந்தாருங்க. அவருக்கு அது ஒரு கதையும் சொல்லியிருந்தாரு. அவர் கோவிந்தரையே நினைச்சிட்டு இருக்கிறத பத்தியும் சொல்லி கடைசியில அவருக்கு அந்த கல்லை கூட தங்கமாக்குற மாதிரி உள்ளதையும் சொல்லி இருந்தாருங்க பிரபு. இதுல எல்லாம் நான் என்னோடது இப்போ நம்ம மகனே இருக்காங்க, நமக்கானது இல்லை, கிருஷ்ணர் கொடுத்தாரு அப்படிங்கிறத நினைச்சோன்னா அப்ப நமக்கு அந்த மருமக மேல பொறாம வராது. நம்ம மகனை இது பண்றாங்கங்கிறது அதான் இப்போ கிருஷ்ணரோ கொடுத்தாருங்கிறது நம்ம எல்லாமே நமக்கு நம்ம விடுற காத்து மூச்சு எல்லாமே பகவானோட கிருபையில தான் நடக்குது. நம்ம இருக்கிறது ஹரே கிருஷ்ணா. நம்ம அந்த பக்தரோட பேர் நாமதேவ். ஓகே, அந்த பக்தரோட பேர் நாமதேவ். பாண்டுரங்கனை வழிபட்டு இது பண்ண பக்தரோட பேர் நாமதேவ். ரொம்ப ஃபேமஸ். ஓகே, எனக்கு சரியா சொல்ல தெரியறீங்க பிரபு. எல்லாம் கேட்டுக்கிட்டே எனக்கு நல்லா புரிஞ்சிருது பிரபு. நம்ம யமன் என்ன சொல்றாரு, யாரு பகவானோட நாமத்தையும் குணத்தையும் பேசலையோ அவனை இங்க கொண்டுட்டோம். இப்ப நீங்க பேசிட்டீங்கல்ல, இப்ப இவ்வளவு நேரம் நீங்க என்ன பண்ணீங்க, பகவானோட நாமத்தையும் புகழையும் தானே பேசுனீங்க. அவ்வளவுதான் இம்பார்ட்டன்ட் பார்த்தாது. அதான் சொன்ன சொல்லும் போது நான் எல்லாம் ஓட போறாங்க, எனக்கு எதுவுமே சொல்ல தெரிய மாட்டேங்குது, ஏதோ குறிச்சு வைக்கிறது சொல்றேங்க பிரபு. எனக்கு நீங்க சொல்றது எல்லாம் புரியுது, எனக்கு அது எப்படி சொல்றதுங்கிறது தெரியுது. நல்லா பண்ணீங்க மாத்தா, நல்லா பண்ணீங்க பிரபு. ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். நம்ம எல்லாம் யாருன்னா குழந்தைங்க, கண்ணனோட குழந்தைங்க நம்ம எல்லாருமே. இப்ப நம்ம ஒரு குழந்தை இருக்குது, அம்மா அப்படின்னு சொல்லுது, நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோமே இல்லையா? அது ஜனகணமனாவோ இல்ல ட்விங்கிள் டிங்கிளோ ஏதோ தப்பு தப்பா சொன்னா கூட அது மலையில சொல்லும் போது நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம்ல. பாட்டி அப்படின்னு சொன்னா சந்தோஷப்பட்டுக்கிறோம். அதே மாதிரி நம்ம இதை சொல்றதை பகவான் நம்மள ஒரு குழந்தை மாதிரி பாவிச்சு அவர் ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறாரு. சரிங்களா?
நல்லா சொல்லியிருந்தீங்க பிரபு. நிறைய கதைக எல்லாமே நிறைய சொல்லியிருந்தீங்க பிரபு. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க, ஏதாவது ஐயோ தவறா ரொம்ப நல்லா சொல்லியிருந்தேன். பிரபுவும் பிரபு மாதாஜி எல்லாம். சுகதேவ் கோசாமி வந்து ஒரு விஷயம் சொல்றாரு பாகவதத்துல. அதாவது எவனாவது ஒரு முட்டாள் இருப்பானா, இந்த பெருமாளை வந்து கும்பிடாத ஏதாவது ஒரு முட்டாள் இருப்பானா, தன்னுடைய மார்புல விஷத்தை வைத்து கண்ணனுக்கு விஷப்பால் கொடுத்து கொல்லணும்னு நினைச்சு வந்த பூத்தனாக்கு அந்த அம்மா என்ன பால் கொடுத்தா, அதனால எனக்கு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்சத்தை கொடுத்து அம்மா ஸ்தானத்துல உட்கார வைக்கக்கூடிய மாதிரி நம்ம என்ன நினைப்போம், எவ்வளோ 1000 நல்லது பண்ணாலும் அதுல ஒரு கெட்டதை பார்த்துக்கிட்டு அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருப்போம். கரெக்டா? ஆமா. அதுக்கு நானே எடுத்துக்கோங்களேன், அணுக்களா வருஷம் ஃபுல்லா என்ன நல்லா சமைச்சு போட்டுக்கிட்டே இருக்கா, வேண்டாம் வேண்டாம்னாலும். ஆனா ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு, ஒரு நாள் கொஞ்சம் ஏதாவது சரியா வரலன்னா நான் உடனே கோச்சுக்கிறேன். ஆனா பகவான் பாருங்க, தனக்கு விஷப்பாலை கொடுத்து கொல்ல வந்த பூத்தனாவ அந்த விஷத்தை அவர் வெளியில எடுத்துடுறாரு. எனக்கு பால் கொடுத்தாப்பாவா, அதனால எனக்கு அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு மோட்சத்தை கொடுத்து உட்கார வச்சிருக்காருன்னா, இவ்வளோ கருணை உள்ள ஒரு பெருமாளை எந்த முட்டாளாவது கும்பிடாம அந்த நாமத்தை சொல்லாம இருப்பானான்னு சுகதேவ கோசாமி கேட்கிறாரு. நான் அடிக்கடி நினைச்சுப்பேன், நான் தான் அந்த முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ கருணையோட இருக்கக்கூட, ஆனா அவரை வந்து நான் வந்து குளோரிஃபை பண்ணாம, அவரை வந்து நான் இன்னும் ஒழுங்கா சாமி கும்பிடாம எடுத்து உட்கார்ந்துகிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். சோ அதனால மாதாஜி பண்ணின அந்த சின்ன சர்வீஸ கூட பகவான் வந்து எப்படி வச்சிருப்பாருன்னா, அப்படியே தலை மேல தூக்கி, உமா என்ன பண்ணா தெரியுமா, உமா என்ன பண்ணா தெரியுமான்னு தலை மேல தூக்கி வச்சிருப்பாரு. நீங்க ஒன்னும் விஷப்பால் எல்லாம் கொடுக்கலையா, நீங்க பகவத்கீதை ஒரு 5-10 நிமிஷம் பேசியிருக்கீங்க, பகவான் உங்களை சும்மா விட மாட்டாரு, தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாரு. சரிங்களா மாதாஜி? ஹரிபால். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி, தேங்க்யூ மாதாஜி. வேற யாருக்காவது இன்னைக்கு ஏதாவது பாயிண்ட் ஷேர் பண்ணுமா, இல்ல பிரபு கிட்ட ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். நம்ம கொஸ்டின் கூட நோட் பண்ணி வச்சுக்கலாம், அவர் இன்னைக்குதான் ஆன்சர் பண்ணணும்னு இல்ல. யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா பிரபு கிட்ட கேக்குறதுக்கு? பிரபுஜி நம்ம இப்ப வாஞ்சா கல்ப சொல்லலாம் பிரபு. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। अनंत कोटि वैष्णववृंद की जय, प्रभुपाद की जय, गुरु महाराज की जय, निताय गौर प्रेमानंदे। हरि हरि बोल।